Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் மேற்கொள்ள மதுரை விமான நிலையம் வந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு மதுரை விமான நிலையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற அதிமுக கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற 4ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை இன்றைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், திருமங்கலம், அதே போன்று விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இதற்காக சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய சிவந்து இல்லத்திலிருந்து புறப்பட்டு மதுரை விமான நிலையம் வந்தடைந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் ரா விஸ்வநாதன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, பெரிய புல்லான் உள்ளிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் விமான நிலையத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிரம்மாண்டமான அந்த மாலை அணிவித்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த எழுச்சி பயணம் 4ஆம் கட்டமாக இன்று மாலை திருப்பரங்குன்றம், திருமங்கலம் மற்றும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலே தனது எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளவிருப்பது குறிப்பிடத்தக்கது.